நமச்சிவாய. சிவபுராணம் விளக்கம். கணங்களாய். அப்போது நான் எம்பெருமானிடம் சென்று, அதிகாரம் இருந்தாலும் அது உனக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறதே, இது போலன்றி என்னுடைய விருப்பம் போல் யாவரையும் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்கும் ஓர் சர்வாதிகாரத்தை எனக்கு அருளாயோ என வேண்டினேன். நீயும் அதற்கு இணங்கி என்னை வலிமையுள்ள அசுரனாக படைத்தாய், வல் அசுரராகி. அவ்வாறு அசுரனாக பிறந்து எல்லோரையும் ஆட்டி வைத்த போது அவர்கள் என்னை தூற்றினார்கள். அப்போது நான் எம்பெருமானிடம் சென்று, எப்படி அதிகாரம் செய்தாலும் பிறர் என்னை தூற்றுவதும் போற்றும்படி அருளாயோ என வேண்டினேன். அவனும் அதற்கு இணங்கி முனிவனாக படைத்தான், முனிவராய். எத்தனை சாபங்களை கொடுத்தாலும் எல்லோரும் என்னை தெய்வமாக வணங்கினர். ஆனால் நான் இறந்த பின் எல்லோரும் என்னை மறந்து விடுகின்றனரே. ஆதலால் எம்பெருமானே, நான் இருக்கும் போதும் இறந்த பின்னும் என்னை எல்லோரும் வணங்கும்படியோ அல்லது இரவாத தன்மை உள்ளவனாகவோ இருக்க அருளாயோ என வேண்டினேன். நீயும் அதற்கு இணங்கி என்னை தேவர்களில் ஒருவராக படைத்தாய், தேவராய். தேவனாக பிறந்த நான் தொடர்ந்து பிறக்கவோ இறக்கவோ மாறவோ முடியாமல் தவித்தேன். கல்லாக இருந்தபோது போலவே இப்பொழுதும் பலரும் கல்லில் சிலையாக வடித்து வழிபடும் செல்லாத பிறவியில் சிக்குண்டேனே என தவித்தேன். ஆக சிவன் வழியில் செல்லாது என் வழியில் வந்தேன். அவனும் என்னை தடுக்காது கேட்டதை கொடுத்தானே. இதுவோ மெய்யான கருணை என கேட்டேன், தவித்தேன், புலம்பினேன். நீங்காமல் நிலைத்திருக்கும் பிரபஞ்சத்தில் செல்லாத நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா விதமாகவும் பிறந்து களைத்து போனேன் சுவாமி. எல்லா பிறப்பையும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே. நமச்சிவாய.